தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து அமைச்சர் ஜெயக்குமார், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். அமைதியான முறையில் முழக்கம் எழுப்பியவாறு பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு வந்த மக்கள் அணிவகுத்து வந்திருக்கிறார்கள். திடீரென்று பேரிகார்ட் போட்டு தடுத்து அவர்கள் மீது தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வண்டி வாகனங்களுக்கு தீ வைத்த பிறகுதான் மக்கள் சிதறி ஓடியிருக்கிறார்கள். திடீரென்று காவல்துறை 144 தடை உத்தரவு போட்டு பேரணியில் வந்து கொண்டிருந்தவர்கள் மீது இந்த வன்முறையை ஏவி இருக்கிறது. அதில் குறிப்பாக போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் தான் குறிவைத்து சுடப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது. இது மிருகத்தனமான, காட்டுமிராண்டித்தனமான, இதுவரைக்கும் எங்கேயும் நடக்காத ஆக்கிரமம். இதற்கு இந்த அரசுதான் முழுக்க முழுக்க குற்றவாளி. இதற்கு தேசிய மனித உரிமை ஆணையமும் மாநில மனித உரிமை ஆணையமும் சுவமோட்டோவாக அவர்கள் விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த படுகொலை செய்த இதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். மக்களுடைய உணர்வுதான் எங்களுக்கு முக்கியம். மக்கள் விரும்புகின்ற எந்த ஒரு திட்டத்துக்கும் அம்மாவுடைய அரசுடைய ஆதரவு உண்டு. மக்கள் விரும்பாத எந்த திட்டத்திற்கும் அம்மாவுடைய அரசுடைய ஆதரவு இல்லை. எனவே இந்த சூழ்நிலையில் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு அரசு எடுத்திருக்கிற நிலையிலிருந்து இது எதற்குமே ஒரு வன்முறை என்பது ஒரு தீர்வாகாது. ஒரு போராட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்துக்கு உட்பட்டது என்றால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு உள்ளே சென்று அதை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மாவட்டத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அலுவலகம், அந்த அலுவலகத்திற்கு உள்ளே சென்று அங்கு கலவரம் என்பது அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகத்தான் அரசு அதை நினைத்து அந்த அடிப்படையிலே ஒரு துப்பாக்கி சூடு என்பது ஒரு தவிர்க்க முடியாததாகிவிட்டது.